ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எபிக் ரோல் தமிழ். இந்த வீடியோஸோட ப்ரீவியஸ் சாப்டர் எதுவும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்டோரியோட லைன் உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 21 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம லேடி லூவை 2 பேர் சேர்ந்து அடிச்சு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ லேடி லூ சொல்கிறாங்க, பிளாக் சோல் ஹாலும் பார்பெரின்னு சேர்ந்து எங்கள் மேஜஸ்டி அங்கேயே தடுத்து நிறுத்தி இந்த கிங்யூன் டவுன் அட்டாக் பண்ண வந்திருக்கீங்களா? நான் சொல்கிறது சரிதானே? அதுக்கு அவனுங்க அப்படியே பார்க்குறாங்க. இவன் தான் யுன்பாய், பாய்சனஸ் மேன் சொல்லியிருப்பாங்களே. 6 ஈவில்ஸ் ஆஃப் பிளாக் சோல் ஹால். இன்னொருத்தன் யாருன்னா லவர்ஸ் ஹார்ட் பியர்சிங் ஸ்பாட் கு. அப்போ அந்த யுன்பாய் சொல்கிறாரு, இப்போ இந்த கிங்யூன் டவுனை கைப்பற்றனா ஒரு பிளட் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முதல்ல இவளை கொண்டுடலாம், வேற யாரையும் கொள்ளாத. அதுக்காக சொன்னா, ஓ அப்போ ஓகே, இந்தா நீ வழி இல்லாமல் சாகுன்னு கத்தி எடுத்துட்டான். அவன் பவரையும் எடுத்து அட்டாக் பண்ணவும் கிட்ட வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே அவள் ஸ்வாடை வச்சு தடுத்துட்டான். தடுத்திருந்தா கூட அவன் அப்படியே ஒரு 8 மிதிச்ச மிதியில அப்படியே போய் ஒரு பாறையில் மோதி அப்படியே கிடக்கான். அவன் கிட்ட வந்து, என்ன கத்த கூட உனக்கு தெம்பு இல்லையா? யாரையாவது கத்தி கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே வரான். அவளை பார்த்தா வாயிலிருந்துனா பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஷோல்டரில் காலை வச்சுக்கிட்டு, நீ குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு குத்த ரெடியே ஆகிட்டான். அப்படி அவன் குத்த போகும்போது கூட அவள் ஃபியான்சியை பற்றி தான் திங்க் பண்ணுறான். பார்த்தா அவன் அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணுது. நானும் உன்கிட்ட வந்துடுறேன்னு சொல்கிற மாதிரி. அப்போ திடீர்னு ஒரு ஆள் விரலாலேயே பவர் யூஸ் பண்ணுறான். அப்படி குத்தவன் தானே அங்கேருந்து அடித்து அவ்வளோ தூரத்துக்கு தரன்னு தள்ளிக்கிட்டே போகுது. அவன் கூ திங்க் பண்ணுறான், என்ன இது என்னாச்சுன்னு. இவ திங்க் பண்றா, அவ இன்னும் என்னை குத்தலையா? அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, என்ன சீஃப் உங்களுக்கு சாக அவ்வளோ ஆசையானு. திரும்பி பார்த்தா, பிரின்ஸ் நீங்களா? நம்ம ஹீரோ தான் காய்ஸ். இங்க பார்த்தா, ஏய் லிட்டில் கேர்ள், அவனை போய் கட் பண்ணு. அவ ஓகே மை லார்ட் போய் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்க லூசோரா, எனக்கு ஏன் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணது நம்ம பிரின்ஸ் மாதிரி தெரியுது? இருக்காது, அது நம்ம ஜென்ரலோட வேலையாக தான் இருக்கும். அவன் சொல்கிறான், ஹீரோ என்னம்மா உனக்கு சார் இல்லை அவ்வளோ ஆசையா? பிரின்ஸ்னு வாயை திறக்கல, அவனே வாயை திறக்க வச்சுட்டான். இந்த வச்சுக்குன்னு வாங்காயிட்ட கேட்குறான். நம்ம கில்லர் அசோசியன்லேருந்து பில் இடம் எடுத்தோமே, அந்த பில்லை என்கிட்ட கொடு. அதை எடுத்து அப்படியே வாயில கொடுத்து, இந்தா மெடிசன் எடுத்துக்க. அவள் சாப்பிட்டு பார்த்தோன்னே, இந்த வழியில் பிரின்ஸை பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்க மாதிரி இல்லை. இப்படி சொல்கிறதோட இந்த சாப்டர் 21 முடியுது. சாப்டர் 22 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேடி லூ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, பிரின்ஸ் இதை நம்ம மேஜர் ஜென்ரல் பார்த்துக்குறோங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. ஏன்னா அங்கே நிற்கிற ஓல்ட்மேன் தான் யுன்பாய். அவனை பாய்சனஸ் மார்ஸ்னு பிளாக் சோல் பேலஸில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவன் 7th லெவல் அவாக்கினிங் வேற. நீங்கள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோ அவனை பார்த்து வாங்காயிட்டு கேட்குறான், வாங்காய் இந்த ஓல்ட் மேன் என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லா? அதுக்கு வாங்காய் சொல்லுது, அந்த டார்கெட்டோட ஸ்டேட் 8th லெவல் பீக்கில் இருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் 7th ஆர்டர் அவாக்னிங் ஸ்டேட் வேற. இவனோட ஆரா அட்ரிபியூட்னா வாட்டரும் பாய்சனும் கலந்துருக்கு. அதில் பாய்சனில் ரொம்ப கிங்காக இருக்கான். இப்போ ஹீரோ வாங்காய்கிட்ட கேட்குறான், என்னோட பெர்ஃபெக்ஷனில் ஏன் 3 பேரோட பவரும் ஒரே மாதிரி தெரியுது? அதாவது லிங், லியூ, அப்புறம் அந்த ஓல்டு மேன் பவர் எல்லாம் எனக்கு ஏன் சேம் ஸ்ட்ரென்த்தில் காட்டுது? அதுக்கு வாங்காய் சொல்லுது, உங்களுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வெறும் புவர் லைஃப் பீப்புள்ஸ் தான். அதனால அவங்க சென்ஸ் எல்லாரையும் ஈக்குவலாக காட்டிக்கிட்டு இருக்கு. ஹீரோ திங்க் பண்றான், ஜாங்க்லிங் வெறும் 3rd லெவல் தான். அது மட்டும் இல்லை, 5th லெவல் ஏர் அவக்கனிங் எல்லாம் மட்டும்தான். அவளால் கண்டிப்பாக வின் பண்ணவே முடியாது. நான் என்ன பண்ணுறது? ஏன்னா லியூ வேற சைட்லேருந்து என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. இப்போ நான் ஏதாவது மூவ் பண்ணா அவள் கண்டிப்பாக எம்ப்ரஸ்ட்டை சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவள் மறுபடியும் சரான், ஒரு வேளை இவளுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சா இவ எம்ப்ரஸ்ட்டை போட்டு கொடுத்துருவா. அப்போ உடனே என்னை எம்ப்ரஸ் விரட்டியே விட்டுருவாங்க. அப்போ லூ சொல்கிறாங்க, பிரின்ஸ் நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை நான் சாக விட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது, சாகறக்குள்ள அந்த பாய்சனஸ் மார்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி நான் அவனை அறையணும். அது ஹீரோ சொல்கிறான், ஓ அப்படியாப்பா, அதான் உன் கை சரியாயிருச்சு, அப்போ நீயே அறையலாமே. அதுக்கு அவங்க திம்மா, என்ன சொல்றீங்க? பார்த்தா ஆமாம், என்னோட கையெல்லாம் ஹீல் ஆயிருச்சு. நீங்க கொடுத்தது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மெடிசனா? இப்போ திங்க் பண்றாங்க, ஒருவேளை நம்ம மேஜஸ்ட்ரி தான் பிரின்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க போலன்னு திங்க் பண்றாங்க. பரவாயில்ல, இந்த வழியில ஒரு பேட் இல்லைன்னு திங்க் பண்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, பிரின்ஸ் மேஜர் ஜெனரல்ல இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாது, நீங்க இங்க இருந்து கிளம்பிடுங்க, நாங்க கொஞ்சம் டைமை பை பண்ணி கொடுக்குறோம், நீங்க எஸ்கேப் ஆகுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா இங்க லேடி லிங்கர் இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட. அப்படி அவன் கத்தி கீழே வந்து திரும்ப எடுக்க போயில மறுபடியும் அவங்க சொல்றாங்க, லூ என்னன்னா இம்பீரியல் சிட்டிக்கு போயிருங்க, அங்கேதான் ப்ரொடக்ஷன் ஃபார்மேஷன் இருக்கு, அங்கே அந்த ஓல்டு மேனால உங்களை அட்டாக் பண்ணவே முடியாது. நாங்க கொஞ்ச நேரம் டைம் வாங்கிட்டு இருந்தா மேஜஸ்ட்ரி வந்துருவாங்க, அவங்க எங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க போய் சேஃபா இங்க இம்பீரியல் சிட்டில இருங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் பாக்குறாங்க, என்னது மேஜர் ஜெனரல் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? பார்த்தா நம்ம லிங்கர் அப்பதான் ஒரு எம்பரியோனிக் ஃபார்மேஷன் போறாங்க. அது பேரு எம்பரியோனிக் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்வாட் இன்டென்ட். அதை பார்த்தோன்னே ஹீரோ இருக்கிறான், என்னது எம்பரியோவா? அப்படின்னா என்ன? அப்ப அவங்க சொல்றாங்க, ஓ
இது ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி. இந்த எம்பரியோ ஸ்வாட் ஃபார்மேஷன் எடுத்தா யாரும் அவங்க கிட்ட நிக்க கூட முடியாது. நம்ம ஜென்ரலோட கை தான் ஓங்கி இருக்கும். பார்த்தா அவன் தெனடிக்கு இருக்கான். டேமிட், இவ என்னோட வயசு கம்மி தான், ஆனா என்னோட ஹையரா இருக்க மாதிரி ஏன் காட்டிக்கிருக்கா? இவகிட்ட எம்பரியோ ஸ்வாட் இன்டென்ட் வேற இருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னு அவளை அந்த கோவத்திலே சைடில் அட்டாக் பண்ணிக்கிருக்கான். அவ மேல படவே இல்லை. அவ விலகி திங்க் பண்றா, இவனோட ஸ்வாட் டெக்னிக் மிஸ் ஆயிடுச்சு, இதுதான் எனக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவன் மேல ஒரு அட்டாக். பார்த்தா நல்லாவே விழுந்துருச்சு. அவன் ஸ்வாடை போட்டு கீழே விழுந்துட்டான். அவ என்ன ஒரு தைரியம், என்ன தைரியம் இருந்தா நீ எங்க யான் சிட்டிக்குள்ள வந்திருப்ப, உன்னோட லைஃபை இன்னையோட முடியுதுன்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகிறாங்க. அப்ப அவன் திங்க் பண்றான், போச்சு நான் சாக போறேன். அப்படி அவ அட்டாக் பண்ணும்போதே அவனுக்கு முன்னாடி ஒரு பேரியர் வந்து தடுக்குது. அவ ஸ்வாட தடுத்தது இல்லாம அந்த பேரியர்ல இருந்து ஸ்னேக் மாதிரி நான் அலைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்னேக். எப்பா லிங்கருக்கு முன்னாடி ஐயோ போச்சுன்னு அவ ஷாக் ஆகுறதோட இந்த 22 சாப்டர் முடியுது. சாப்டர் 23 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவளை அந்த 2-3 ஸ்னேக் அட்டாக் பண்ற மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவள் அந்த ஸ்னேக்கை பார்த்ததுமே ஸ்வாடை அங்கேயே விட்டுட்டு பயத்தில் அப்படியே ரிட்டர்ன் வந்துருக்கா. ஸ்வாட் கீழே விழுந்ததும் இந்த ஸ்னேக்கும் காணாமல் போயிடுச்சு. அப்போ அவள் லூட்டை சொல்கிறா, இது ரொம்ப பாய்சன்ஸ் ஆனது, நான் கொஞ்சம் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணினா கூட என் கை சுத்தமாக இல்லாமல் போயிருக்கும். அப்போ அந்த பாய்சன்ஸ் மேன் சொல்கிறாரு, ஓ நீ இவ்வளோ பெரியாளா? அப்போ கோ வந்து அவனுக்கு தலை வணங்கி என்னை மன்னிச்சிருங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பாய்சன்ஸ் மேன் என்ன சொல்கிறாருன்னா, லிட்டில் கேர்ள், உனக்கு ரொம்ப துணிச்சல் தான்ப்பா. எனக்கு முன்னாடியே, அதுவும் நான் பாய்சனஸ் மார்ஸ்ன்னு தெரிஞ்சும் என் முன்னாடி நீ கத்தி எடுத்திருக்கியா? நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. அது இல்லாமல் ஹீரோ பச்சுறான், இவன் ஒரு யூஸ்லெஸ்ஸான பிரின்ஸ், இவன் வெறும் ஹேண்ட்ஸமாக இருக்கனால மட்டும் மேஜஸ்டி பின்னாடி ஒளிஞ்சுக்க தெரியறான். எனக்கு தெரிஞ்சு எம்பரஸ் எதுக்காக இவனை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா இவனோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ்க்காக மட்டும்தான். லிங்கரும் சரி ஹீரோவும் சரி அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க. என்னடா சொல்கிறான்? அப்போ லிங்கர் சொல்கிறாங்க, இந்த 2 முட்டா பையல்களுக்கு நம்ம பிரின்ஸ் பற்றி ஒன்றுமே தெரில, அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. லிங்கர் பார்க்குறாங்க, நீ யாரை இவன் ஆக்டிங் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு திரும்பி பார்த்தா அவங்களுக்கே ஷாக்கு. பார்த்தா ஹீரோ 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறான். பாய்சனஸ் மார்ஸ் அங்கிள், உங்கள் பேரை நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு இன்னைக்கு பேடே தான். அவன் அப்படியே ஆக்டிங் போட்டுக்கிருக்கான். அங்கிட்டு லூ பார்த்துக்கிருக்காங்க, நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, நான் எம்ப்ரஸோட சீக்கிரட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னை கொன்றாதீங்கன்னு சொல்கிறான். அதை கேட்டமே பிரின்ஸ் என்ன பண்ணுறீங்க? அப்போ தான் லிங்கர் கீழே அடக்கல அந்த பாட்டில் பார்த்து திங்க் பண்ணுறான், ஓ மை லார்ட், நீங்கள் இப்படி வேர்த்த மாதிரி ஆக்டிங் போடலே தெரியுது, அந்த ஆள்களை வச்சு ஏதோ பிளான் போட்டிங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ பிளான் வச்சுருக்கீங்க, நாங்கள் தலையில்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே சிஸ்டர் லூவை கொட்டிட்டு அப்படியே கிளம்புறாங்க. வா பிரின்ஸ், அவர் ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்காரு, நம்ம அதில் குறுக்க போக வேணாம். அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ லூ திங்க் பண்ணுறாங்க, ஜென்ரல் நீங்கள் எப்போ இருந்து இப்படி செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க? இங்கே பிரின்ஸோட உயிர் ஆபத்தில் இருக்குது. அப்போ அந்த ஓல்டு மேன் சொல்கிறான், இன்ட்ரெஸ்டிங், எம்ப்ரஸோட சீக்ரெட்டா? இந்த ஓல்டு மேன் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நீ அதை சொல்லிட்டீன்னா உன்னோட லைஃபுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கு ஹீரோ தலையாட்டுறான், இல்லை முதல்ல அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு போகட்டும், அப்போ தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் என்னை கொண்டுட்டா கூட 2 பேரோட உயிர் காப்பாற்றப்படும்னு சொல்கிறான். அதை பார்த்ததுமே லூக்கு சரியான ஷாக்கு. என்னடா அவன் நம்மளோட உயிரை காப்பாற்ற நினைக்கிறானே. ஹீரோ முறைச்சு பார்க்குறான். அங்கே அவங்க சொல்கிறாங்க, மை லார்ட், எனக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் மொதல் வேலை, அதனால அந்த சீக்கிரட்டை என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு பதிலாக நான் இங்கேருந்து உயிரை விரைஞ்சு வராங்க. ஹீரோ அப்படியே பார்க்குறான், நான்சென்ஸ், ஒழுங்க நான் சொல்கிறத கேளு, இந்த ஓல்டு மேன் எவ்வளோ டேஞ்சரஸான ஆளுன்னு தெரியுமா உனக்கு என்ன சாகன்னு ஆசையா? ஒழுங்கா ஓடி போயிரு, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஹீரோ கிட்ட போய் குலுக்கிக்கிட்டு ஒழுங்கா என் ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணு, அப்புறம் என் கதையில் ஏதாவது குறுக்க வந்துச்சு உடனே சும்மா விட மாட்டேன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான் பிடிச்சி. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணியிருக்கான். அப்போ ஓல்டு மேன் சொல்கிறான், ஓகே சரி உன் இஷ்டப்படியே பண்ணு, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு அவன் சொல்கிறான். நீ சொல்லிட்டீனா கண்டிப்பாக உன்னை நான் விட்டுறேன், அது மட்டும் இல்லை உன்னை நாயா என் பக்கத்துலேயே சர்வ் பண்ண வச்சுக்கிறேன்னு சொல்லி போட்டான். போச்சு. அதை கேட்டதுமே லிங்கு தலையை கையச்சிட்டாங்க. இந்த யுன்பாயோட கதை இன்னைக்கு முடிய போகுது. அங்கே லூ கேட்குறாங்க, உண்மையாக அந்த ஓல்டு மேன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு, நம்ம பிரின்ஸை என்ன பண்ணுவான்? ஹீரோ சிரிக்கே ஆரம்பிச்சிட்டான். ஓ என்னை நாயா வச்சுக்கிறியாப்பா, இந்த இரு உன்னை வச்சுக்கிறேன்னு ஏத்துறான் பவர. எப்போ பூரா கீழே இருக்கிற கல் முதக்கண்டு வானத்தை பறந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு கதி கலங்கி போச்சு. யூ அப்படின்னு சொல்றதோட இந்த 23 சாப்டர் முடியுது. சாப்டர் 24 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? நம்ம ஹீரோ அந்த ஓல்டு மேன் டாக் மாதிரி வச்சு என்னை சர்வ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அதனால அவன் ஃபுல் பவரையும் காட்ட ஆரம்பிச்சிருப்பான். அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அவனோட ஃபுல் பவரையும் இறக்கிக்கிட்டு இருக்கான் வச்சு. அவன் இறக்குன பவரில் பக்கத்தில் இருந்து 2 மலையிலே ஒரு கிராக்கே விட்டுருச்சு. அவன் பயத்தில் நடுங்கி கீழே வந்து என்ன இதுன்னு பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, இந்த பவராக இருக்கிறவனுங்கெல்லாம் ஏன் மற்ற ஆளுகளை இப்படி பேசுகிறானுங்கன்னு ஒன்றும் புரியல. ஹீரோ அப்படியே கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். சரி நீயே சொல்லு கிளவா, நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா, உங்ககிட்ட நான் என்ன பண்ணணும் இப்போன்னு கேட்க நான் கிட்ட உட்காந்துக்கிட்டு மூச்சு
மூச்சு இழுத்து விட்டு சும்மா சப்பு சப்புன்னு அரைகிறான். என்ன வேடுப்பா நீ சொன்னேன்னு. அவன் சொல்கிறான் இது தப்பாக நடந்துச்சு சீனியர்னு சொல்கிறான் நடுங்கிக்கிட்டு. அது ஹீரோ மறுபடியும் அரைகிறான் சப்பு சப்பு சப்புன்னு. டேய் என்னடா என்னைய பற்றி சீனியர்னு சொல்கிறேன், எனக்கு வெறும் 20 தாண்டா ஆகுது, நீ என்ன பேசுகிறேன்னு மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அவர் கத்துறாரு சாரி மை லார்ட் என்னை விட்டுருங்கன்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே கேட்கல சவுண்டா சொல்கிறான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த லேடி 2 பேருக்கு ஷாக்கு, இவன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஓல்டு மேன் கத்துனான் மை லார்ட். ஹீரோ அப்பையும் விடுவானா ஏன்டா இவ்வளோ சவுண்டா விடுற, எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லிட்டு மறுபடியும் அரைகிறான் அங்கிட்டு இங்கிட்டும் வச்சு. அப்போ லேடி லூ அவ்வளோதான் சொர்க்கத்துக்கே போயிட்டாங்க. அப்போ லேடி லூ கேட்குறாங்க ஜென்ரல் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நான் எதுவும் கனவுல எதுவும் இருக்கேனா. அதுக்கு லிங்கர் சொல்கிறாங்க நம்ம லார்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனால் இதை போய் நீ மேஜஸ்ட்ரிட்ட மட்டும் சொன்னீன்னு வச்சுக்கவே பிரின்ஸ் அடுத்து உன்னையும் இப்படித்தான் அறைவார்னு பயமுறுத்தி விடுறாங்க. அப்போ லேடி லூ லிங்கை பார்த்து திங்க் பண்ணுறாங்க இதுக்காகத்தான் நம்ம பிரின்ஸை பார்த்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருந்தீங்களா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா. அப்போ லேடி லூ கேட்குறாங்க அப்போ பிளட் கிளவுட் அவரு நீ சொல்ற கரெக்ட் தான், அந்த மிஸ்டீரியஸான ஸ்ட்ராங் மேனே வேற யாரும் இல்லை நம்ம தலைவன் தான். அதை கேட்டதுமே அவங்க உறைஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க நம்ம பிரின்ஸான்னு. ஆமாம் நம்ம பிரின்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல். அவங்களுக்கு அப்போதான் அவங்க முன்னாடி எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த ஓல்டு மேன் ஏதோ ஒரு மேஜிக்கை கேஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கத்துறாங்க மை லார்ட் பிரின்ஸ் அந்த இடத்த விட்டு முதல்ல நகருங்க. அவன் நீ லேட் பண்ணிட்டாப்பான்னு பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஹீரோ அப்படியே ஒரு பாய்சன் இதில் மாட்டிக்கிட்டான். டே பிரின்ஸ் இந்த ஓல்டு மேன் என்கிட்ட இருக்க லைஃப் ஸ்பேனை வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்கேன்டா, இதை என்ஜாய் பண்ணுறா, ஏன்னா இது என்னோட 30 வருஷ லைஃப் ஸ்பேன்ரா. மொத்த பாய்சன் பார்த்தீங்க உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீ இருந்தீனா உன்னோட ஸ்கின்னு ஃப்ளஷ்ஷு எல்லாமே உறிஞ்சு நீ எதுவுமே பண்ண முடியாதுடா, நல்லா என்ஜாய் பண்ணிக்க. நீ ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன்டா, உன் பாடி கொஞ்சம் கூட மிச்சம் கிடைக்காது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த ஓல்டு மேனை நீ செவிச்சிடலாம்னு நினச்சியா, இதுலேருந்து தப்பிக்கன்னா ஒரு டென்ட்டில் ஒரு ஹோலி ரேமாக கூட தப்பிக்க முடியாதுடா, அவ்வளோ டாக்ஸிக்கான பாய்சன் இது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கேன்னு சொல்கிறான். இந்த லேடி லூ கத்துறாங்க ஜென்ரல் அவரை சீக்கிரம் நம்ம காப்பாற்றணும். அப்போ லிங்கர் சொல்கிறாங்க சிஸ்டர் லூ நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, பிரின்ஸுக்குன்னா இதனால ஒரு ட்ரபுளும் ஏற்படாது. இல்லை ஜென்ரல் இந்த பாய்சன் ரொம்ப டேஞ்சரஸானது, பிரின்ஸ் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த பாய்சன்னால் அஃபெக்ட் ஆகலாம். அதுக்கு லேடி லிங்கர் சொல்கிறாங்க இல்லை நம்ம பிரின்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவர் ஸ்ட்ராங்கு இல்லை ரொம்பவே ஸ்ட்ராங்கு. அதை கேட்டதும் அவங்களுக்கு உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அப்படி அவங்க திங்க் பண்ணி இருக்கும் போதே என்னடா அதுன்னு அப்படியே பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பை காய்ஸ்.